வணக்கம் மகளே, நான் கீர்த்தி. அந்த 2 நாளா எங்கடா உங்க சேனல்ல இருந்து எந்த ஒரு வீடியோவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஃபீவர். ஸோ அதனால எல்லா வீடியோ போட முடியாம போயிடுச்சு. அண்ட் எப்பவுமே என் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி தானே இருக்கு. ஸோ அதனாலதான் வீடியோ போட முடியாம போயிடுச்சு. ஸோ அதை பத்திலாம் கவலைப்படாம நம்ம நாள்ல இருந்து டெய்லி வீடியோ போடுவோம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம், அந்த எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த ஒரு ஃபேஸ்புக் ஆப்பை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆப் எப்படி உருவாச்சு, அந்த இதுக்கு பின்னாடி யாரு உருவாக்கணும், அந்த அவரோட பேக் ஸ்டோரி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் ஜக்கர்பர்க் கிட்ட கதை எடுத்துட்டு போயிடுவோம். அப்பதான் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஸோ பார்க்கலாம். 1984 மே 14 தான் இந்த ஒரு மார்க் ஜக்கர்பர்க் அப்படிங்கிற ஒரு நியூயார்க் சிட்டில பிறக்கிறாரு. அண்ட் இவரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே லோ கிளாஸ் இல்ல, அண்ட் ரொம்பவுமே ரிச்சான கிளாஸ் இல்ல, ஒரு மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் போகலாம் அந்த மாதிரி கிளாஸ்ல தான். ஸோ அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட், அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில இருக்கிற ஒரு 4வது பையனா தான் இவர் வந்து பிறக்கிறாரு. அண்ட் இவருக்கு பாத்தீங்கன்னா 3 சிஸ்டர்ஸ், அண்ட் இவர் மட்டும் தான் வீட்டுல ஒரே பையன். அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இவர் வந்து வளர செய்யறாரு. மார்க்குக்கு ஒரு 10 வயசு இருக்கும், சரிங்களா? 10 வயசு அப்போ அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கம்ப்யூட்டர் கேட்கிறாரு. அப்பா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க, நான் வந்து கேம்ஸ் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. மார்க் அப்பாவுகளும் பயங்கர சிரிப்பு. ஏன்னா 10 வயசுல போயிட்டு கம்ப்யூட்டர் கேட்டா யாராச்சும் வாங்கி கொடுப்பாங்களா? சோ வாங்கி தர மாட்டா அப்படிங்கிற இன்டெரக்டா சொல்லி மார்க்க அனுப்பிச்சு விட்டுறாரு. மார்க் வந்து டெய்லி வீட்டுல கேட்கிறாரு, அப்பா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க, இதெல்லாம் நான் கேம்ஸ் உருவாக்க போறேன். என் ஸ்கூல்ல இருக்க பசங்க வந்து கேம்ஸ் ஆடுறாங்க, பட் ஆனா எனக்கு கேம் ஆட இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, நானும் ஒரு கேம் உருவாக்க போறேன். எங்க ஸ்கூல்ல நிறைய கோடிங் கத்து கொடுத்துருக்காங்க, சோ நான் அதை வச்சு நான் கேம் உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்கவும், சோ அப்பதான் மார்க்கோட அப்பாவுக்கு ஒரு சின்னதா ஹோப் வருது. அப்ப நம்ம பையன் வந்து ஸ்கூல்ல நிறைய விஷயங்களை பார்த்து கத்துருக்கான், சோ நம்ம அவனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தரணும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் பேர்டு வெயிட் பண்றாரு. அந்த மார்க்குக்கு 12 வயசு ஆயிட்டு, சரிங்களா? சோ 12 வயசு இருக்கப்ப மார்க் அப்பா என்ன பண்றாரு, இவனுக்கு பர்த்டே கிஃப்டா ஒரு கம்ப்யூட்டர் கிஃப்ட் பண்றாரு. அந்த கிஃப்ட பார்த்ததும் மார்க்குக்கு செம ஹாப்பி. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு பொருள் பர்த்டே அப்போ வந்து கிஃப்ட் பண்றாரு அப்படின்னு மார்க்குக்கு பயங்கர ஹாப்பி. மார்க் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி ரூம்ல வச்சுட்டு ஸ்கூல்ல இருக்கிற நிறைய பேர்ட்ட ஷேர் பண்றாரு. இந்த மாதிரி என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, நான் வந்து கேம்ஸ் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் கூட அந்த பசங்க எல்லாம் சிரிக்காதுங்க. சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயசு பாத்தீங்கன்னா ஒரு 12 வயசு தான் மார்க்குக்கு. சோ 12 வயசுல கிரியேட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொன்னா கண்டிப்பா சிரிக்க செய்வாங்க. சோ அப்படியேதான் போகுது. நம்ம 12 வயசு என்ன படைப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் 10 வயசுல கம்ப்யூட்டர் கேட்கறான், 12 வயசுல கம்ப்யூட்டர் அப்பா வாங்கி தராரு. நம்மளாம் அந்த 12 வயசு என்ன போயிருப்போம், இறங்க விட்டு கோயில இறங்க விட்டு மாங்காவுக்கு போயிட்டு பறிச்சு தின்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடப்பா இருக்கும். பட் ஆனா மார்க் ஜக்கர்பர்க் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டான பையன். பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது மார்க் ஜக்கர்பர்க் அவங்க அம்மா அவங்க அப்பா விட்டு போறப்ப அவங்க டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குறை கூட சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து மார்க் வந்து அரட்டை அடிக்கிறான், ரொம்பவே சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் சொன்னதே கிடையாது. சோ மார்க் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா இன்டெலிஜென்டான பையன். அவன் வந்து எந்த கிளாஸையும் ஸ்கிப் பண்ணவே மாட்டான், கடைசி வரை கொஞ்சம் ஃபுல்லா பாப்பான், எந்த பாக்குறான் கூட தெரியாது. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பசங்களும் வெளில போயிடாருங்க. பட் ஆனா மார்க் மட்டும் அவன் கிளாஸ்ல கத்துக்கிட்டு மட்டும் தனியா எழுதி வச்சு அவங்க ஒரு கீ பாயிண்டா உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். எனக்கு பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு பையன், சின்ன பையன், 12 வயசு பையன், அவன் படிச்ச ஸ்கூல்ல எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லுவாங்களாம். சோ இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஹோப் கொடுக்குது. அங்க இப்படியே போய்கிட்டு இருக்கையில ஒரு நாள் மார்க் ஜக்கர்பர்க் 1 வீக்கா அவர் ப்ராஜெக்ட் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இருக்கணும். அவங்க அப்பா ஒரு சிரிப்பு, 12 வயசுல எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சிரிப்பு. 1 வீக் கழிச்சு மார்க் ஜக்கர்பர்க் ஒரு சின்ன சைட் ஒன்று கிரியேட் பண்ணி அவங்க அப்பா எடுத்து போய் கொடுக்குறான். உங்க அப்பா ஆச்சரியமா இது என்ன சைட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா நீங்க டென்டல் தானே, உங்களோட ஆபீஸ்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து நான் வந்துட்டேன், இந்த சைட்ல போயிட்டு நான் வந்துட்டேன் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலாம்ப்பா, அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், அந்த மாதிரி ஒரு சைட் தான் கிரியேட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோட அப்பா கிட்ட சொல்ல மார்க் அப்பா வந்து பயங்கர ஆச்சரியம். என்னடா இப்பதான் வாங்கி கொடுத்தா கம்ப்யூட்டர், அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் கத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஷாக். அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க ஸ்கூல்ல நிறைய பேர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்களா, வந்து மார்க் வந்து கேம் ஆடாம ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்றாரு. அந்த ஒரு கேமிங் ஆப் கிரியேட் பண்றாரு. அந்த ஒரு கேமிங் ஆப்ப நான் 13 வயசுல $100க்கு அந்த ஒரு கேமே விற்கவும் செய்யறாரு. பாருங்க எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பையன். 12 வயசுல ஆப் கிரியேட் பண்றான், 13 வயசுல அந்த ஆப் $500க்கு விற்கிறான். அவங்க அப்பா அம்மா 2 பேருக்கு பயங்கர ஷாக்கிங். 12 வயசுல ஒரு பையன் இந்த அளவுக்கு அப்படின்னாக்கா அவன் நம்ம சும்மா வரக்கூடாது, நம்ம நிறைய விஷயங்கள் அவங்க கத்து தரணும், நிறைய விஷயங்கள் கேட்கறதெல்லாம் பண்ணுவாரு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா டிசைட் பண்றாங்க. ஸ்கூல் டேஸ்ல மார்க் கோடிங், மேக்ஸ், லிட்ரேச்சர் சொல்றது நிறைய விஷயங்களை பயங்கரமா கத்துக்கிறாரு. அந்த ஸ்கூலு முடிவு போயிட்டு காலேஜ் சேரணும் அப்படின்னு நல்ல காலேஜை தேடுறாரு. ஸோ அப்பாங்க அவர் கண்ணப்பட்ட காலேஜ் தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இந்த ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா வெறும் டாப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நிறைய பேர் சேருவாங்க. ஸோ அந்த ஒரு யூனிவர்சிட்டியில பார்த்தாலும் தெரியும், மார்க் மாதிரி நிறைய பசங்க, நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்காண்டியே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போயிட்டு நம்ம மார்க் சேர்றாரு. சேர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லையும் பிடிக்கிறாரு. ஸோ இவரு ஹாஸ்டலர் அப்படிங்கிறதுனால ஹாஸ்டல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காரு. இவருக்கு நிறைய டைம் போர் அடிக்குமா, ஏன்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
சோ ஹாஸ்டல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு சைட் ஒன்று கிரியேட் பண்றாரு, திரும்ப ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஒன்று கிரியேட் பண்றாரு. அந்த ஒரு சைட் என்ன மாதிரி கான்செப்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரோட போட்டோ, சரிங்களா, ஒரு பாய் இன்னொரு பாய், இவங்க 2 பேர் போட்டோவை அப்லோட் பண்ணி ஓட்டிங் கேட்கற மாதிரி, இங்க 2 பேர்ல யார் அழகா இருக்கா, யாரு கியூட்டா இருக்கா, யாரு மஸ்கா இருக்கா, யார் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் பண்ற ஆப். சோ இந்த ஒரு ஓட்டிங் பண்ற ஆப் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆப் பத்தி தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மார்க்ங்கிற ஒரு பையன் வந்து ஒரு சைட் ஓபன் பண்ணிருக்கான். சைட்ல நம்ம போட்டோ வச்சு நம்ம ஓட் பண்ணாக்க நமக்கு ஓட் பண்றத பத்தி யார் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசங்கள் மத்தியிலையும் அந்த ஒரு சைட் பயங்கரமா பாப்புலர் ஆகுது. நிறைய பொண்ணுங்களுக்குள்ள பசங்களுக்குள்ள சண்டலாம் கூட வந்திருக்கு. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த ஆப் உருவாக்குறது, இந்த ஆப்போட ஓனர் அப்படின்னு சொல்றது மார்க் ஜக்கர்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு யூனிவர்சிட்டி ஃபுல்லா பரவுது. பசங்க மத்தியில மார்க் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச அளவுக்கு மார்க் ஒரு பயங்கர பாப்புலரான பையனாக மாறிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒரு விஷயம் அந்த காலேஜோட பிரின்சிபல் அந்த ப்ரொஃபசர் எல்லாருக்குமே தெரியாது. எல்லாருமே வந்து மார்க்கை வான் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஒரு ஆப் ரொம்ப அன்சேஃபா இருக்கு, இதனால நிறைய பிரச்சனைகள் வருது, தயவுசெய்து இந்த ஒரு சைட்டை க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வந்து கேட்கறாங்க. ஸோ மார்க்கும் அந்த மாதிரி வேற வழி இல்லாம அந்த ஒரு சைட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறான், சரிங்களா. ஸோ அப்படி 2 வருஷம் போகுது. 2004 மார்க் அப்புறம் மார்க்கோட சேர்ந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு புதுசா நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணுவோம், ஃபேஸ் மேஷிங் அப்படிங்கிற கான்செப்டை அப்படியே தூக்கி ஒரு சைட்டை ஆப்பாவே கிரியேட் பண்ணி தி ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பையோட கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணவும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிற எல்லாருமே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா போன டைம் போட்டோஸ் வச்சு கம்பேர் பண்ற மாதிரி கூட இருந்துச்சு. இந்த ஃபேஸ்புக் ஆப்ல எப்படின்னா நம்ம ஒரு போட்டோ அப்லோட் பண்ணி அதுக்கு நீங்க லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணா போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்ததும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருக்க எல்லா பசங்களும் வந்து டவுன்லோட் பண்றாங்க. எல்லாருக்குமே இந்த ஆப் ரொம்ப பிடிச்சி போகுது. சோ அப்படியே நிப்பாட்டாம பக்கத்து யூனிவர்சிட்டியான LEY லீக் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டிக்கும் இந்த ஒரு மெசேஜஸ்லாம் நிறைய பாஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஆப் போர்டு இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் ஜக்கர்பர்க் அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு ஆப் ஓபன் பண்ணி விடுறாரு. ஸோ அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி எல்லாருமே இந்த ஒரு ஆப்பை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு வா சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஆப்பும் பயங்கரமா ரீச் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகி அப்புறம் அமெரிக்காவில் இருக்க யார் வேணா அந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் அந்த ஒரு ஆப்பை ஃபுல்லா திறந்து விடுறாரு. இந்த ஒரு ஆப்பை திறந்து விட்டதும் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான டவுன்லோடர்ஸ் வராங்க. இவரால எதிர்பார்க்கவே முடியல. சோ இவருக்கு வேற வழியில ஆப்ப வேற பெருசு பண்ணணும், ஆப்புக்கு நிறைய யூசர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறாரு. சோ அவங்களும் ஃபண்ட் தராங்க. அந்த ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி இவர் ஃபேஸ்புக் ஆப்பை இன்னும் பெருசாக்குறாரு. வேர்ல்டு ஃபுல்லா ஒரு ஆப் ஓபன் பண்ணிடுறாரு. வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர டவுன்லோடர்ஸ், பயங்கரமா யூசர்ஸ் இந்த ஆப்பை கொண்டு குவிகிறாங்க. அந்த காலகட்டத்துல அப்போ வேர்ல்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டவுன்லோடர் ஆப்பாவே ஃபேஸ்புக் இருந்துச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் ஃபேஸ்புக் செகண்ட் இடத்துல தான் இருக்கு. சோ நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்களா, அண்ட் உங்களோட ஃபேஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் இது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு போங்க. சோ நாளைக்கு நான் வந்து ஒரு சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய்.